ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிகே சேனல். நான் உங்கள் மதுரை தமிழ்ச்செல்வி. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு சேர்க்கனா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வெடிக்க விடலாம். இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸாக இருக்கும், அதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை விட இன்னும் சின்னதாக கட் பண்ணால் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் நமக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு நமக்கு. இப்போது ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது கரெக்டான அளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஆயிலை நல்லா கலந்து விடுங்க. இப்போது பார்த்திங்கன்னா மலை சுண்டைக்காயை வச்சு எப்படி சூப்பராக ஒரு குழம்பு வைக்கிறது அப்படின்னு ரெசிபி போட்டிருக்கேன். மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா நமக்கு இது மேஷ் ஆகி வரட்டும். மூடி வச்சு கூட வதக்கி எடுத்துக்கோங்க, நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விடுங்க. கொஞ்சம் தக்காளி நம்ம வதங்கும் போது மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்து நம்ம கரண்டிலே நல்லா மேஷ் பண்ணி விட்டோன்னா நமக்கு டக்குன்னு மேஷ் ஆகி வந்துடும். இப்போது நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நான்வெஜ் சுவை கிடைக்கும், நமக்கு நல்லா மணமாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஆயிலில் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நல்லா கலந்து விட்டுக்குருவோம். நீங்கள் கரம் மசாலா தூள் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு எந்த தூளுமே சேர்க்க வேண்டாம், அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது தோல் உரித்த பச்சை பட்டாணி. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா வேக வச்சு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. ஸோ 2 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொதித்து வர ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இது மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், அழகாக கொதித்து வருது. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா கொதித்து வருது. நமக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும், ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த கிரேவியும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்தளவு சுருண்டு வந்திருக்குன்னு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பட்டாணி வேகிறதுக்கு அதிகமான டைமே எடுத்துக்காது. நம்ம தண்ணி நல்லா வற்ற வைக்கணும். மறுபடியும் மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது எந்தளவுக்கு கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இந்தளவு கரெக்டான அளவு. இப்போது ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் இந்தளவு போதும் அப்படின்றனால நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி வற்றி வரணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சரியாக வந்துடும். அதை நம்ம சாப்பாடுக்கு தொட்டுக்கரலாம். இந்த பதம் இருந்ததுன்னா நம்ம சப்பாத்தி பூரிக்கு கூட தொட்டுக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போது ரோட்டு கடையில் காளான் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது ரோட்டு கடையில் இருக்கிற காளான் நம்ம சாப்பிட்ட மாதிரியே தான் ஃபீல் இருந்தது. நம்ம கரம் மசாலா தூள்லாம் சேர்த்துருக்கனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். வேறு எதுவும் நீங்கள் எனக்கு டிப்ஸ் கொடுக்கணுன்னா கொடுங்க, நானும் அது மாதிரி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் செஞ்சு தரேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி
பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி ஆளுங்கிற பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.